அதாவது விபச்சாரிகளை கருக்கலைப்பு செய்ய வற்புறுத்துகிறார்கள், செய்து விடுகிறார்கள் என்பது ஒரு புதிய விஷயம். அது எங்கேருந்து அருண் மாதேஸ்வரன் எடுத்தாருன்னு தெரியல. எப்படியாவது மாமா படத்தை தூக்கி நிறுத்தணுங்கிறதுக்காக பல மாதங்கள் கஷ்டப்பட்டு மூளையை ரொம்பவுமே கசக்கி வரட்டி இந்த படத்துக்கு மியூசிக் கொடுத்துருக்காரு. வெளியே வர்ற சீனில் கதாநாயகி பார்த்தீங்கன்னா இடுப்புலேருந்து துப்பாக்கி எடுப்பா. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தம் சதையுமா தலையுமா முண்டமுமா இருக்கிறது ரொம்ப படுபயங்கரமாக இருக்குது. என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். ஆரஞ்சு சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது டிசி படத்தின் திரை விமர்சனம். அதனடா டிசி இன்னும் கேட்கலாம், டெப்டி கமிஷனரா என்று கூட சிலர் கேட்கலாம். இல்லை, தேவதாஸ் சந்திரா. தேவதாஸில் டி எடுத்துக்கிட்டாரு, சந்திராவை சி எடுத்துக்கிட்டாரு, டிசி என்று போட்டிருக்கிறார் அருண் மாதேஸ்வரன். இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ், வாமிகா சபி, சஞ்சனா மற்றும் தலைவாசல் விஜய் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். முகேஷ் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஸ்டண்ட் பிசி சண்டை காட்சிகளை அமைத்திருக்கிறார். அனிருத் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அருண் மாதேஸ்வரன். இந்த படம் முழுக்க ரத்தம், சதை, குத்து, வெட்டு, டிஷிம் 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 டிஷிம், இதுதான் கதை. ஆரம்பத்தில் இந்த கதை கொஞ்சம் ஜானி படம் மாதிரி இருக்குது. ஜானி படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. சமீபத்தில் கூட விஜயுடைய மகன் ஜேசன் சஞ்சய் ரஜினிகாந்த் நடித்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச படம் எதுனா ஜானி என்று சொன்னார். மகேந்திரன் எழுதி இயக்கிய ஜானி படத்தில் 2 வேஷம் நடிச்சிருப்பார் ரஜினிகாந்த். அதில் ஒரு வேடம் ஸ்ரீதேவி பாட்டு பாடுவா, அதுக்கு பயங்கர ரசிகர். அதே மாதிரி இந்த படத்தில் பாட்டு பாடுகிற ஒரு பாடகியுடைய ரசிகராகிறார் லோகேஷ் கனகராஜ். அவருடைய பாட்டுக்கு அடிமையாகிறார். ஆனால் அதனால் சண்டை வருகிறது, அவள் செத்து போயிடுறாள். அதாவது முதல் கதாநாயகி பனால். 2வது கதாநாயகி யாருன்னா 100க்கு 100 விபச்சாரி. 16 வயசில் வடக்கிலேருந்து கடத்திட்டு வந்து இங்கே ஈரோட்டில் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட பல 1000 பேர் அவளை ஏறி மீச்சிட்டாங்க. ஆனால் அப்போ கூட அவள் ரொம்ப பளிச்சுன்னு அழகாக இருக்கா. ஒரு சைடில் பார்த்தா நம்ம உலகளகி அமிதாப் பச்சனுடைய மருமக ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கா. ஆனால் அப்படியே பங்களாதேஷ், அதாவது ரசகுல்லா மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை இவர் லவ் பண்ணலை, ஆனால் அவள் லவ் பண்ணுறான். 2 பேரும் 1-2 வார்த்தைகள் தான் பேசுகிறாங்க. அதுக்குள்ளே லோகேஷ் கனகராஜ் மனதில் அவள் இடம்பெறுகிறாள். அவளுக்காக சண்டை. அப்புறம் மறுபடி ஒரு இவங்களுடைய குரூப்பை சேர்ந்தவர் அல்ல, வேற ஒருத்தரை ஏமாற்றி ஒரு இன்ஸ்பெக்டர் 10 லட்ச ரூபா லவட்டிட்டு அவனை கொன்னுடுறான். அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்காக அப்பா 16 லட்ச ரூபா சேர்த்துருப்பார். அந்த 16 லட்ச ரூபா எப்படியாவது உனக்கு நான் தரேன்னு சொல்கிறாரு. அந்த 16 லட்ச ரூபாயை எப்படி சேர்க்குறாருங்கிறது தான் கதை. கதை பார்த்திங்கன்னா முதல் பாதி ஜானி, 2வது பாதி பாலச்சந்திர எழுதி இயக்கி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் நடித்த, ரஜினிகாந்த் சரிதா நடித்த ஒரு விபச்சாரி படம். அதில் அவன் வந்து மிகப்பெரிய ரவுடி, சரிதா மிகப்பெரிய விபச்சாரியை லவ் பண்ணுவார் ரஜினிகாந்த். இந்த மாதிரி பழைய கதைகள், பழைய சீன்களை தான் போட்டு ஒப்பேற்றிருக்காரு. ஆனால் ஒளிப்பதிவு முகேஷ் அட்டகாசம், அசத்தியிருக்காரு முகேஷ். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, படம் முழுக்க வன்முறை, ஒரே கத்தி குத்து, டிஷிம் டிஷிம், நான் சொன்ன மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு பாந்தமான விஷயம் என்னென்னா, இந்த ரத்தம் சதையும் இருக்குது பார்த்தீங்களா, அதை அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் பயமாகவும் காட்டலை அருண் மாதேஸ்வரன். அந்த ரத்தத்தை கூட டைல்யூட்டாக காமிச்சிருக்காரு, ஒரு பெருசாக தெரியலை. அதே மாதிரி ஒவ்வொரு சீனும் ரசித்து எடுத்திருக்கான் மனுஷன் அருண் மாதேஸ்வரன். ஆனால் அவர் ரசித்து எடுத்திருக்காரு. நமக்கு ரசனையா என்பது நீங்கள் படம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும்.
இந்த படத்தில் வில்லன்கள்லாம் ஒரே கண்ணங்கரேன்னு இருக்காங்க. அதேமாதிரி நம்முடைய ஹீரோ லோகேஷ் கனகராஜும் கண்ணங்கரையில் தான் இருக்கிறாங்க. அழகானவங்க அந்த 2 பொண்ணுங்க தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படத்தில் நம்ம உட்கார்ந்து பார்க்குறோம்னா அதுக்கு ஒரே காரணம் அனிருத். அடேங்கப்பா, பின்னணி இசையில் வேறு ரேஞ்சு போயிட்டாருங்க. எம்எஸ் விஸ்வநாதன் செய்யாததை, இளையராஜா செய்யாததை, ஏஆர் ரஹ்மான் செய்யாததை இந்த படத்தில் அனிருத் செஞ்சுருக்காரு. எப்படின்னா, நீங்கள் பரதநாட்டிய மியூசிக் இருக்குல்ல, தரணண்ணா 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 தரணண்ணா, இந்த கர்நாடிக் மியூசிக்கு கூட நாம் ஃபைட்டுக்கு பிஜியா பேக்ரவுண்டாக போட முடியுங்கிற நிரூபிச்சிருக்காரு. பாடம் முழுக்க வேறு. அதுமாதிரி ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரே மேற்கத்திய பாடல்களாகவே இருக்குது. மியூசியம் கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது. என்ன அனிருத் பூரா காப்பி அடிச்சிட்டாரா அப்படின்னு யோசிக்கும்போது அப்புறம் மறுபடி இன்டர்வலுக்கு பிறகு அந்த விபச்சாரி உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த ஃபைட்டு பிஜிஎம்மே வேறு. இந்த படத்தில் அனிருத் தன்னுடைய பின்னணி இசை ஸ்கோரிங்காக நிச்சயமாக விருது கிடைக்கும். நம்மளால் அப்படியே கசைக்கு பிழிஞ்சிட்டான் மனுஷன். இது வரைக்கும் அனிருத் காப்பி அடித்தார்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் பரதநாட்டியத்தையும் பின்னி பெடல் எடுத்திருக்காரு அனிருத். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வில்லன்கள் முகத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம ரஜினிகாந்த் படத்தில் பார்த்த வில்லன், கமலஹாசன் படத்தில் பார்த்த வில்லன் அப்படியே தான் எல்லோரும் இருக்கிறாங்க. ஒன்றும் புதுசாக ஒன்றும் தெரியலை. ஆனால் படம் பழைய பாதையிலேயே போனாலும் போர் அடிக்கலை, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த படத்தை வித்தியாசமான படங்களை விரும்புகிற ரசிகர்கள் நல்லா ரசிப்பாங்க. மற்றபடி என்னையா இது ஒரே சண்டையாக இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் இழுவாக தான் இருக்கும். ஆனால் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் ரொம்ப அழுக்காக இருக்கார். அது மட்டும் இல்லை, சிரிக்கவே இல்லை மனுஷன், ஒரு மாதிரி சீரியஸாகவே இருக்கார். நிச்சயமாக இனிமேல் அவர் விஜய் ஆண்டனி ரேஞ்சில் அவரும் ஒரு கதாநாயகனாக வரலாம், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன்லேயும் சரி, சோக நடிப்புலேயும் சரி, அதேமாரி ஒருதலை காதலையும் சரி பின்னியிருக்காரு. நான் 2 நாள் தான் என் கூட பழகியிருக்கேன். அதுக்குள்ளே எப்படி உன் மனசில் நான் இடம் பிடிச்சேன் அப்படிங்கிற கேள்வி கேட்குற இடம், அந்த பொண்ணு இவரை லவ்வாக பார்க்குற இடம், அதேமாதிரி அந்த பாடலுக்கான ரசிகர்கள், அந்த பாடல்லாம் சூப்பர் பாட்டு. அது ஒரு 4-5 பாட்டு இளையராஜா பாட்டு போட்டு அடுத்தாரு பின்னிருக்கார். அதேமாதிரி ஏன்னா அனிருத்துக்கு ஒரிஜினலாக பாட்டு பாட தெரியாது. அதனால் புத்திசாலித்தனமாக இயக்குனர் அருண்மாதேஸ்வரன் இளையராஜா பாடல்களை ஒரு 4 பாடலை பயன்படுத்தி நம்முடைய மனதை கவர்ந்திருக்கார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஒருவேளை அனிருத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டார் அருண்மாதேஸ்வரன் என்பது தெரியவில்லை. ஆனால் இவ்வளவு பரபரப்பான வெற்றி இயக்குனராக திகழ்கிற லோகேஷ் கனகராஜ், அவருக்கும் உள்ளுக்குள்ளே ஒரு நடிக்கணுங்கிற ஆசை இருந்திருக்கும்ல. ஏனென்று சொன்னால் வெற்றி பெற்ற பல இயக்குநர்கள், எல்லா இயக்குநர்களுக்கும் நடிக்க தெரியும். அவங்க நடிக்க தெரிஞ்சால் தான் அவங்க டைரக்டர் ஆக முடியும். அந்த அடிப்படையில் இவரும் இனிமேல் நல்ல நடிகராக வருவதற்கு ஒரு அடித்தளம் விட்டிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். அதில் எந்த சந்தேகமே இல்லை. அருண்மாதேஸ்வரன் ஏற்கனவே எடுத்த 3 படங்களும் ரத்தம் சதையமாக ரத்தம் பீரிச்சு வர்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தை வன்முறை, வெறியாட்டம், ரேப்பு எல்லாம் இருந்தாலும் வேறு தளத்தில் எடுத்திருக்காரு. ஆனால் இந்த படம் வெப் சீரிஸ் பார்த்துருக்கீங்கல்ல, சென்சார் செய்யாமல் அசிங்கமான வார்த்தைகள் வரும். அதுமாதிரி அசிங்கமான வார்த்தைகள் இதில் வருது. அதாவது விபச்சாரி வீட்டுக்கு போகும்போதே அந்த புரோக்கர் என்ன சொல்லுவான், ஒரு ஷாட்டுக்கு 1500 ரூபா, இன்னொரு ஷாட் எடுக்கிறா இருந்தால் 3000 ரூபா அப்படி சொல்கிறது. அப்புறம் போடி மயிறு, தேவடியா, விபச்சாரிங்கிற வார்த்தைகள்லாம் அதிகமாக வருது. இது ஒருவேளை சன் பிக்சர்ஸ் என்ற காரணத்தினால் தணிக்கை குழுவினர்கள் சலுகை காட்டினார்களா என்பது தெரியவில்லை. ஏன்னா கொஞ்சம் அதாவது அடல் சூழ்நிலை படம் மாதிரி தான் பல இடங்களில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த உணர்வு இந்த படத்தை பார்க்கும்போது இருக்குது. நேரலே இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது யதார்த்தமான விமர்சனம். உங்களுடைய கமெண்ட்ஸ் பிரிவில் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா எனக்கு அடுத்த படத்துக்கு விமர்சனத்துக்கு அது உபயோகமாக இருக்கும். டிசி படம் ஒரு வித்தியாசமான க்ரைம் த்ரில்லர் இங்கிலீஷ் படம் போல் இருக்குது. தியேட்டரில் போய் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.